எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்த? அண்ணா அண்ணாமலைக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. நான் தான் அண்ணாமலைக்கு கூட்டிட்டு வந்தேன். சும்மா புடிச்ச முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது நீ என்ன ஓடலாம்? இல்ல மாமா, அவங்க அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா. சும்மா பிறந்த நாளா? நானே கொண்டாடுறது இல்ல, இவன் நல்லா கொண்டாடல. நீ எவன் கேக்குறேன்ல, சொல்லு. எங்க போறேன்னு சொல்லிட்டு வந்த? கங்காணியார் வீட்டுக்கு. இப்போ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் பாத்துட்டு இருக்கீங்களே. உங்க அண்ணன் எங்க அம்மாட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். இப்ப நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. எங்க அம்மா உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்காங்க, இந்த குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவங்களோட எந்த தொடர்பும் வச்சுக்காதுன்னு. உனக்கு நான் முக்கியம் இல்ல, எங்க அம்மா முக்கியம் இல்ல. எங்க எல்லாரும் ஏமாத்துறதா முடிவு பண்ணிட்டியா? மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு என் பிறந்த நாள் அன்னைக்கு தங்கச்சி பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் கங்காணியா கிட்ட சொல்லி அனுப்புறேன். நீ பேசாதையா. உனக்கும் எனக்கு எந்த உறவும் இல்ல, நீ மனுஷனே இல்ல. நான் மனுஷனே இல்லையா? நான் மனுஷனே இல்லை. பரவாயில்ல மாப்பிள்ள, அப்படியே இருந்துட்டு போறேன். தங்கச்சி கூட்டிட்டு போங்க. கையடியா, வெட்டி போட்டாலும் ஆத்திரம் தீராது. என் பொண்டாட்டி மேல கை வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? போயோ. இத பாருங்க, எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? என் அண்ணன் கோயில் சொத்தை மாத்தி கொடுப்பாரு. ஆமா மாப்பிள்ள, ஒரே மாசம் பொறுத்துங்க. அங்க நிலைமை சரியில்லை. அப்பாட்ட பேசி நிச்சயமா அண்ணாமலைக்கு மாத்தி தரேன். ஐயோ நம்பாதீங்க மாப்பிள்ள, நம்பாதீங்க. இந்த தவசி பையில நம்பாதீங்க. தவசிக்கு உடம்பெல்லாம் போய் ஏற்கனவே அம்மாவை ஏமாத்திட்டா. நீங்களும் முட்டாளாகாதீங்க. அவன் பயங்கர சுமாரியா, ரொம்ப தெரிஞ்ச மாதிரி நீ வேற குறுக்க பேசிக்கிட்டு. மாப்பிள்ள ஒரே மாசம் பொறுத்துக்கு மாப்பிள்ள. சத்தியமா அண்ணாமலைக்கு மாத்தி தரேன். மாப்பிள்ள ஒரே மாசம் பொறுத்துக்கு மாப்பிள்ள. தயவு செஞ்சு பொறுத்துக்கு மாப்பிள்ள. நிச்சயமா மாத்தி தரேன் மாப்பிள்ள. நீ என்ன என் கோவில் உரிமையை எழுதி தரது? மாப்பிள்ள, அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். ஏயா வயசான எங்க அம்மாவை ஏமாத்தினவ நீ உன்னை நம்ப சொல்றியா? போயா. இங்க பாருங்க, எதுக்காக என் அண்ணனை அவமானப்படுத்துறீங்க? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ஏன் தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தப்பு பண்றேனா? நான் தப்பு பண்றேனா? புருஷனை ஏமாத்திட்டு இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? ஆமா, எனக்கு வெக்கம் இல்ல. புருஷன்கிட்ட போய் சொல்லி நான் வேற எங்கேயும் போல. என் மேல உயிரே வச்சிருக்கிற ஒரு அண்ணனை பார்க்க வந்தேன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இனிமே அண்ணனை பார்க்க கூடாது, அவ்வளவுதானே? அம்மா, என் அண்ணன் பத்திரத்தை எழுதி கொடுக்கிற வரைக்கும் இனிமே என் அண்ணனை பார்க்க மாட்டேன். அம்மா, என் அப்பாவை பார்க்க மாட்டேன். என்ன? நான் யாரையும் பார்க்க மாட்டேன். என்னம்மா சொல்ற? அண்ணா, என் அண்ணனை அவமானப்படுத்தாதீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்களுக்குள்ள இருக்கிற உறவை நீங்க என்னைக்குமே பிரிக்க முடியாது. அம்மாடி, அண்ணாமலை பேசாம படம் பாரு. அம்மாடி, செவ்வான வீதியில் போகின்ற முகில்கால், செவ்வென்று வானத்தில் தாவிடும் கிளிகால், தங்கையின் இல்லம் செல்லுங்கள், சந்தித்த நலம் சொல்லுங்கள்.